எங்கேயோ ஒரு கப்பல் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. ஆனால் புருஷனை கொல்லணுங்கிறதுக்காக தான் பொண்டாட்டி ஹனிமூனுக்கே அவனை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அவன் பாத்ரூமில் நின்றுட்டு இருக்கும் போது அவனோட முதல் பொண்டாட்டி பாத்ரூம் வழியாக குதிச்சு வந்துடுறா. அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவளால் அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்கள சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்ததை நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறான். என்னோட உயிருக்கு ஆபத்து தான், ஆனால் அது அவளால் இல்லை உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்டாட்டியும் டோரை தட்டி தட்டி பார்த்து திறக்கல அப்படிங்கவுமே அவளும் உள்ள வந்துடுறா. வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ஜோடியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவன் கதையை பாத்ரூம்ல வச்சே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. கத்தியும் விழுந்துருது. அப்புறம் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. நீங்க என்ன இவ கூட பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க 2 பேரும் இன்னும் காதலிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் அவனுக்கு கோவம் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப நைட் ஆனதும் புருஷனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. அவனும் வயிறு முட்டை குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் குடிபோதையில தட்டு தடுமாறி வரும்போது நடுவில் ஒரு ஓசை போட்டுறா. அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறான். டைல்ஸ்ல தலை அடிச்சிருக்கும். நல்ல வேலை அவனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வந்து அவனோட உயிரை காப்பாத்திட்டா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.